அவர் கூட்டணி வைப்பாரான்னு தெரியாது. இவர்கிட்ட கூட்டணிக்கு வர்றவங்கள சேர்த்துக்குவார். அவர் வந்து பெரிய கட்சிகளை அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவர் அன்னைக்கு மாநாட்டில் சொல்லையிலே நம்மளையும் நம்பி நம்மளை தேடி யாரோ ஒரு சிலர் வருவாங்க. தலைமை நம்மளை யார் ஏற்கிறாங்களோ அவங்க கூட தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். ஏன்னா தலைமை ஏற்கிறதுக்கு இன்னைக்கு வர்றவங்களையும் ஒரு சில இப்போ நம்ம திமுக அதிமுக ஊழல் கட்சி அப்படிங்கிறது உலகம் அறிஞ்சது. அப்போ அதுலேருந்து வர்றாங்க, அவங்கள்ட்ட தலைமையை கொடுத்துவிட்டு நம்ம போய் பின்னாடி நிற்க முடியாதுல்ல. இப்போ இப்போ திருமாவளவன் எடுத்துக்கிட்டோம்னா திமுகவோட ஓட் பேங்க் அதிகம் சொல்லப்போனால். திமுக வந்து கூட்டணியை காட்டி தான் ஓட் பேங்க் காட்டுது. ஆனால் இவர் அதில் இணைஞ்சிருக்கறனால இவர் எந்த முடிவுமே எடுக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி சூழ்நிலைமைக்கு போகக்கூடாது. நீங்கள் வாங்க, ஆட்சியிலையும் பங்கு தர்றோம், அதிகாரத்துலேயும் பங்கு தர்றோம், உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்குறோமா அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்கிட்ட ஆள் இருக்கும். ஊழல் மறுபடியும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காரு. அதனால் இவங்க கூட்டணி யாருக்கிட்டையும் போகிறதுக்கு இல்லை, கூட்டணிக்கு வர்றவங்களையும் ஃபில்ட்ரு பண்ணுவாங்க. இப்போயுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி 4-5 பேர்லாம் இணைஞ்சிருக்காங்க முக்கியமான நபர்கள். ஆனால் கிட்டத்தட்ட நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 300-400 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. அவங்கள பூரா ஃபில்ட்ரு பண்ணுறாங்க. அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, இவங்க ஊழல் பண்ணியிருக்காங்களா, ஒருவேளை பண்ணியிருந்தாலும் திருந்திட்டாங்களா, மக்களுக்கு சேவை பண்ணியிருக்காங்களா, அது பூரா ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்ட வரைக்கும்.